நான் யார் தெரியுமா? அப்புறம் திருப்பி தானே யார் தெரியுமா? யார் தஞ்சம் என்றோர்களின் சஞ்சலம் தீர்த்திடும் மரணம் பிடி வருகாலம் வருவாய் மணி எங்கள் வடமலை மேவும் சர்வேசனே தஞ்சம் வென்றோர்களின் சஞ்சலம் தீர்த்திடும் சாமியே கோதண்ட ராமனே. சிவகாமிக்கு நான் அண்ணன். அண்ணன் இவர்களே மாரியம்மன். அவளுக்கு சிவகாமின்னு ஒரு பேரு. ஆமா, பேரு பார்வதியா இருக்கும் போது சிவகாமின்னு ஒரு பேரு. ஆமா, செல்லை சிதம்பரநாதனோடு சிவகாமியா இருக்கிறான். ஆமா, அந்த சிவகாமிக்கு நான் அண்ணன். சீதைக்கு சொந்த தாய் மாமன். எனக்கு கோவத்தை கிளப்பாத. எனக்கு கோவம் கோவம் ஆகிடுவான். அடிக்க வர நீ அடிக்க சொல்லுவோம் பொழுது. அப்ப விளக்கம் புரியல. ஒண்ணும் புரியல. யாரு ஒரு பேரு ஊர் அது சொல்ல. நான் யாருக்கு சகாய புருஷனா இருக்கிறேன் தெரியுமா? தெரியுமா? யாரு பஞ்சவர்க்காகவே பஞ்சவர்க்காகவே பாரதம் பூமி பாரமும் தீர்த்திட்ட இந்த 14 லோகமும் புஷ்டியிலே வைத்து பாதுகாக்கும் பரிபூரணம் தம்பி, பஞ்சவர்க்காகவே பாரதமும் பூமி பாரமும் தீர்த்திட்ட நாரணன் 14 லோகத்தையும் குஷ்டியில வைத்து உலகத்தையே பாதுகாக்கக்கூடிய பரிபூரணன். குஷ்டினா இந்த வயிறு. ஆமா, இந்த 14 லோகமும் என் வயிற்றுல வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஆள் நான். ஆமா, எனக்கு பகவான் எல்லாம் செஞ்சிருப்பாரு. வயிற்றுல குஷ்டி வச்சு அத்திருப்பாரு. இவ்வளவு சொன்ன உனக்கு தெரியலன்ற என் நேரத்தை பார்த்து விடமா உனக்கு தெரியல. நான் எந்த நேரத்துல இருக்கிறேன்? ஐயா பாரு பூல் கலர் இருக்கிறாரா? சமையல சொல்லு. இந்த கலரா இது? இது என்ன நேரம் தெரியுமா? என்ன நேரம்? கார்மேனி பவழவாய் கதிர்மதி கார்மேனி பவழவாய் கதிர்மதி வதனமோ கார்த்த செந்தாமரை கண்ணனே உயர் போகும் கோபமணி வண்ணனே கார்மேனி பவழவாய் கதிர் மதி வதனம். கதிர் மதி வதனம். கார்மேனினா வானத்துல இருக்குது பாரு, மேகம். மேகம் அது எந்த நிறத்துல இருக்குது? அது கரு நிறத்துல இருக்கும். அந்த கருமை நிறம் உடையவராம் பகவான். ஆமா, பகவானுடைய வாய் பவழ வாயா. பவழ வாய். கதிர் மதி வதனமும் அப்படின்னா கதிர்னா என்ன, மதினா என்ன?
எனக்கு தெரியல அதெல்லாம். கதிர்னா சூரியன், ஆமா. மதினா சந்திரன். ஆமா. சந்திரனும் சூரியனும் ஒன்றாக சேர்ந்தால் எவ்வளவு பிரகாசமான ஒளி கொடுக்குமோ ஆமா. அவ்வளவு பிரகாசமுடையவராம் பகவான். ஆமா இல்லையா? ஆமா. அப்புறம் இவ்வளவு பாடுற அப்ப தெரியும் கோத்து கோயிலும் அகிரியான்றா பகவான் இருந்திருப்பாரு. இன்னும் கொஞ்சம் போனா பகவான கல்யாணத்தை அடுக்க பழகுது. நீ இல்லடா பகவான் இருப்பாரு, அது போல கலர்ல இருப்பாரு. என்னங்க சொல்லி கொடுப்பாடுங்க சொல்லி தெரியலன்னு சொல்றேன். ஆமா. நான் எங்க படுக்கிறான்னு உனக்கு தெரியுமா? எங்கடா இது படுக்கிற எங்க தெரியுமா? எங்க ஏரி தோப்புக்கு வரா. ஆமா. 4 கோடு திறந்து 4 கோடு தண்ணி ஊத்துறா. அவன் குடிச்சிட்டு தீய மூத்தத்தான ஏரிகள்ல பத்துக்கிறான். ஓ மூத்த விட்டு படுக்கிறாரு. ஐயோ 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 பகவான் போய் கோட்டை குடிச்சிட்டு படுத்துக்கிறான். 4 கோடு தலை போடல கிடக்குது. மூத்த துண்டுகள். ஐயோ ஐயோ நான் எங்க படுக்கிறாள் தெரியுமா தம்பி? அப்படிதான் சொல்றான். அப்படி எங்க படுக்கிறா? கடல் மேவிய படை மீதில் இடம் மேவிய படபாவியில் கண்ணாடி சிவசையும் சுத்தனே கொண்ட சுப்பன் மேவும் பரி சுத்தனே தம்பி கடல் மேவிய படை மீதினில் படை மீதியில் கடல் இருக்கு. ஆமா. படைனா படை மேவிய படைனா பாம்பு. பாம்பு பாம்பு திருப்பார் கடல் மீது ஆதிசேஷன் இருக்கிறான். ஆமா சரிது. அந்த ஆதிசேஷன் மீது சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த நேரம் தூங்கிக் கொண்டே இருப்பான். புரியுதா? எனக்கு கோவம் வந்தா அப்படி சயனித்துக் கொண்டு இருக்கக்கூடிய வைகுந்தமே ஒரு பீடமாய் அமர்ந்து அருளிய ஸ்ரீ நமோ நாராயண மூர்த்தி பகவான் தெரியாம பேசுவதை பத்தி தவறில்லை. என் பாதம் பணிந்த உமக்கு அனைத்து வளங்களும் செல்வங்களும் வந்து சேரட்டும். ஐயா பகவான் தெரிவிட்டோம். அப்ப பகவான் என்று தெரியும். யுகம் என்பது எத்தனை? 4. கிரேதா திரேதா துவாபர கலியுகம். ஆமா 4 யுகம். இப்ப இந்த நாடகத்தின்படி நடப்பது துவாபர யுகம். துவாபர யுகத்தில் நான் எங்க பிறந்தேன், யாருக்கு பிறந்த, எங்க வளர்ந்தேன் அது தெரியுதுல. அது என்ன நான் எந்த வயசு நானே அடிபடுறோம். நான் எங்க பிறந்தேன் தெரியுமா? நான் பிறந்தேன் ஞாபகம் இல்ல. விடு வசுதேவ படையாட்சிக்கும் தேவகி அம்மனுக்கும் கம்சனுடைய சிறைச்சாலையில் 8வது பிள்ளையா பிறந்த 8ஆம் போர் தம்பி. ஐயோ அப்பா நீ 8 10 ஊரு குச்சி அவுட்டா? 8ஆம் போர் 8 10 ஊரு குச்சி அவுட்டா? நான் ஒரு போராடி போறோம் அந்த பக்கம் பாரு. அப்ப நான் யார் வீட்டுல போறேன்னா யாரு படையாட்சி என்று சொல்லக்கூடிய கவுண்டமூட்ல பிறந்தேன். கவுண்டமூட்ல படையாட்சி வீட்டுல பிறந்திருக்கேன். கவுண்டமூட்ல பிள்ளையா 8வது பிள்ளையா பிறந்து எங்க வளர்ந்தா 1000 கோதைக்கு அந்த
கோபருக்கு மகனாகவே வளர்ந்தவன். இங்க பிறந்து அங்க போய் வளர்ந்தவன். ஏன் என்ன காரணம்? ஏன் காரணம் இங்க பிறந்து அங்க போய் வளர்றாங்க? தேவகியும் அசோதையும் தவம் பண்றாங்க. என்னன்னு பகவானை கோரி. எப்படி தேவகி என்ன தவம் பண்றாங்க? பகவானே, பகவானே என் வயித்துல கர்ப்பத்துல ஊறி நீ பிள்ளையா பிறக்கணும், பிள்ளையா பிறக்கணும், அந்த வரத்தை மட்டும் கொடுக்கணும்னு கேட்டாங்க. அந்த வரத்தை மணியும் அசோதையம்மா வந்து தவம் பண்றாங்க. என்னன்னு பகவானே, பகவானே உன்னை தூக்கி கொஞ்சம் விளையாடி மகிழ்ந்து நான் உன்னை வளர்க்க வேண்டும். ஆமா, அந்த பாக்கியத்தை கொடு, இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு தவம் பண்ணாங்க. இவங்களுக்காக ஒரு அவதாரம், அவங்களுக்காக ஒரு அவதாரம் எடுக்க முடியாது. அதனால இங்க பிறந்து அங்க வளர்ந்தேன். ஏன் கோணாமூட்ல போய் வளர்ந்தேன் நானு? அதுதான் கேக்குறேன். கோணார வீட்டுக்கு இளையர் குலத்துக்கு பெருமை தேடி தர வேண்டும். ஆமா, இந்த உலகத்துல கோணாரம் இருக்கு எங்க இருக்குன்னு தெரியாம இருந்தது. ஆமா ஆமா, தெரியாது. கோணாரம் இருக்கா? அதுக்காக சீரழிந்த எது குலத்தை ஜெகம்புகழ செய்தவன். சீரழிந்து போயிருந்த குலத்தை மகமா பாதம் அவங்க குலத்துல பட்ட உடனே அவங்க குலத்துக்கே வெளி தெரிஞ்சு விட்டு இல்லையா? அப்போ நேராக அதாவது 15 வயதிலே அம்மா கம்சனை மடித்து வடமதுராபுரி பட்டணத்தை முடிசூட்டி கொண்டோம். முடிசூட்டி கொண்டாய். அப்ப கம்சனை மடித்து விட்டேன். ஆமா, சராசந்தை என்கிட்ட சண்டைக்கு வரான். ஓ, சராசந்தா? ஆமாடா. இது என்னடா சண்டை? 18 முறை சண்டை நடக்குது. 18 முறை. அப்ப 18 முறை சராசந்தரோட சண்டையிட்டு அந்த சராசந்தரத்திலே பயந்து தோத்துக்கு வந்தாலும் நான் பகவானா அப்படி ஒரு சராசரி 18 முறை சண்டை செய்து போத்து பின்புறமா ஓடி வந்தார். 7 மொழியில 6 மொழியில வந்து ஏன் மாட்டேங்கிற அவரே ஏன் தெரியுமா பயந்து வந்தேன்? பயந்து வந்தவன போல நடிச்சேன். சராசந்தனை மடிப்பது எனக்கு ஒரு நொடி போதாது. சக்கர தாழ்வார எடுத்த ஒரு செகண்ட்ல மடிச்சிட்டு இருக்கான். ஆமா, ஆனா மடிக்கல. பீமனுடைய கரத்தால் சராசந்தன் மடிய வேண்டும் என்பது விதி. ஓ, விதி அவனுக்கு. விதி யாரும் மாற்ற முடியாது இல்லையா? அப்ப அவனோட சண்டையிட்டு புறமது எடுத்து ஓடி வரும்போது ஒரு முறை 23 அக்ரோனி சேனையங்க சராசந்தனுடைய நாட்டிலே மடித்தேன். ஓ, அந்த நாட்டிலே மடித்தாய். அப்ப 18 × 23 என்னாச்சு? ஓ, இத்திரி ஜல்தி இத்திரி ஆகி போச்சு. 414 அக்ரோனி சேனைகள். ஆமா, நான் ஒரே ஆளே மடிச்சேன். அப்புறம் நான் மட்டும் கணக்கு கொடுத்தேன்னு சொன்னேன். பின்னால பாரத சண்டை வரப்போகுது. 18 அக்ரோனி சேனையை 18 நாள் சண்டை வச்சு மடிச்சாங்க. அப்ப 18 அக்ரோனி சேனை எங்க? 414 அக்ரோனி சேனை எங்க? அது எங்க பெண்ணா? இவர்களை விட்டு வைத்தால் ஒரு காலத்தில் இவர் ராஜாக்களுக்கு எதிராக வருவார்கள் என்று நினைத்து அவங்களை அங்கே மடித்து பூமி பாரத்தை சராசந்தருடைய நாட்டிலே தீர்த்து விட்டார். பூமி பாரத்தை. அப்ப சராசந்தன் என்ன தோர்த்து போட்டு வந்தான். இமயோகினி பருவதம் என்று சொல்லக்கூடிய மலையில சென்று பதுங்கினான். மலைக்கு தீயிட்டு கொளுத்தினான். அங்கிருந்து தப்பி ஆழியாக சமுத்திரத்தில் சென்று பதுங்கினேன். அக்னி பானத்தை விட்டான். கொதிக்கிற தண்ணீர் இருக்க முடியுமா? அங்கிருந்து தப்பி சங்கு துவாரகை அரிதுவாரகை ஏற்பாடு செய்து காசுன தண்ணியே குடிக்க முடியல. கொதிக்கிற தண்ணி அவங்க எப்படி இருக்க முடியும்? சங்கு துவாரகை அரிதுவாரகை ஏற்பாடு செய்து தற்சமயம் அங்க இருக்கிறோம் இல்லையா? தம்பி, ஆனா கோவல் சூழ் பெண்ணை நாடான் பொங்கல் போல் பாகை வேந்தல் காவலர் மானங்கார்தான் பங்கையர் செய்ய என்ன மேவலர் எமரன்னாமல் வெங்கலம் தண்ணில் நின்ற காவலன் கர்ணன் பொய்யும் காவலன் கர்ணன் கையும் பொய்ந்தது கனகமாரி பாரத செய்யும். ஆமா இல்லையா? கர்ணம் மாறி கொடுத்து வளர்ந்து பேர் எடுத்தான். ஆமா, 17 சண்டைக்கு போகும்போது இன்றைக்கு போறோம் நம்ம திரும்பி வர மாட்டோம் என்று அறிந்து அது ஒரு ரதத்திலே அதாவது பொக்கிஷாய்களை ஏற்றி கொண்டு அரண்மனையில இருந்து யுத்தகலம் வரைக்கும் உண்மைதான் 2 பக்கமா வாரி இறத்துக்கிட்டே போனார். அப்பேற்பட்ட குணம் படைத்தார். இத மதுராம்பட்டு நகரத்தை சேர்ந்த இந்த நாடகக்காரர்கள் எல்லாருக்குமே பிடிச்சவர். அவருக்கு தெரியாத ஆட்டக்காரே கிடையாது. ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய
ஐயா அவர்கள் எமக்காக 50 ரூபாய் சன்மானமாக கொடுத்திருக்கிறார். அண்ணன் குடும்பத்திலே எம்பெருமான் ஒன்று கொடுக்க மற்றொன்று மலை போல வளர வேண்டும் என அப்படி பிரார்த்திப்போம். சுபேஜயம். ஒரு அம்மா காசு கொடுத்தாங்க. அங்கமாவா? அங்கமா. அங்கமா. பழனி குடும்பத்தார் சேர்ந்த பழனி குடும்பத்தார் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இந்த பகவானுக்காகவே 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அண்ணன் குடும்பத்திலேயே பகவான் பங்கிருந்து நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு வாழ வேண்டும் என அப்படி பிரார்த்திக்கிறோம். இன்னைக்கு யார் வருகிறார் என்று பார்க்கலாம்.